இஸ் ஈக்குவல் டு mc². இந்த சமன்பாட்டை நீங்க கண்டிப்பா எங்கேயாவது பார்த்திருப்பீங்க, ஒரு படத்துல, ஒரு டிஷர்ட்ல, இல்ல ஒரு புத்தகத்துல. ஆனா இது வெறும் எழுத்துக்களோ ஒரு சின்ன கணக்கோ மட்டும் இல்ல, நம்ம பிரபஞ்சத்தோட ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இது தனக்குள்ள வச்சிருக்கு. அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க, இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாமளும் கொஞ்சம் ஆழமா இட்டி பார்ப்போம். 1905ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு விஷயத்த சொன்னாரு. அதை இயற்பியல் உலகத்தையே தலைகீழா புரட்டி போட்டுச்சு. சிம்பிளா என்ன சொன்னாருன்னா, நீங்க பாக்குற ஒவ்வொரு பொருளோட நிறையும், அதாவது மாசும், வெறும் பொருள் மட்டும் இல்ல, அது உறைஞ்சு போனா ஆற்றல், அதாவது எனர்ஜின்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க கையில வச்சிருக்கிற போன், முன்னாடி இருக்கிற டேபிள் எல்லாமே வெறும் பொருள் இல்ல, அது உறைஞ்சு போன எனர்ஜி. எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. சரி, நிறைனா அதுக்குள்ள ஆற்றல் இருக்குன்னு சொல்றாங்களே, அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கல்ல கையில எடுத்தா அதுல ஆற்றல் இருக்குன்னு சொல்றாங்களா? ஒரு புத்தகம், ஏன் நீங்களும் நானும் கூடவா ஆற்றலால் ஆனவங்க? இந்த கேள்விதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே. ஆமாங்க, நீங்க நினைக்கிறது சரிதான். நிறையும் ஆற்றலும் ரெண்டு வேற வேற விஷயங்கள் கிடையாது. அது ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி. ஒரே விஷயத்தோட ரெண்டு வெவ்வேறு வடிவங்கள். நாம இத பத்தி இன்னும் விரிவா பார்க்க போறோம். ஒரு சின்ன துண்டு பொருள்ல எவ்ளோ பெரிய ஆற்றல் ஒளிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா நீங்க நிஜமாவே ஆச்சரியப்பட்டு போய்வீங்க. சரி, இந்த சமன்பாட்டை முழுசா புரிஞ்சிக்க முதல்ல அதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன அர்த்தம்னு தனித்தனியா பிரிச்சு மேஞ்சிடலாம். அப்பதான் இதோட முழு படமும் நமக்கு தெளிவா கிடைக்கும். முதல்ல ஈ. ஈனா ஆற்றல், அதாவது எனர்ஜி. நம்ம பொதுவா எனர்ஜினா ஒரு வண்டி ஓடுறதையோ இல்ல தண்ணி சூடா இருக்கிறதையோ தான் நினைப்போம். ஆனா ஐன்ஸ்டீன் சொன்ன அதையும் தாண்டி ரொம்ப ஆழமானது. ஒரு பொருள் சும்மா அசைவே இல்லாம இருந்தாலும் அது வெறுமனே இருப்பதற்காகவே அதுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் இருக்கும். அதுக்கு பேருதான் ஓய்வு ஆற்றல், இல்லனா ரெஸ்ட் எனர்ஜி. அடுத்து எம். இது நிறை, அதாவது மாஸ். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருள்ல எவ்வளவு ஸ்டஃப் இருக்குங்கிறதோட அளவுதான் இது. ஒரு சின்ன கல்ல தள்ளுறது ஈஸி, ஆனா ஒரு பெரிய பாறைய தள்ளுறது கஷ்டம். ஏன்னா அந்த பாறைக்கு நிறை, அதாவது மாஸ் அதிகம். இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். நிறைய பேர் மாசையும் வெயிட்டையும் குழப்பிப்பாங்க. நிறைங்கிறது ஒரு பொருள்ல இருக்கிற பருப்பொருளோட அளவு. அது நீங்க விண்வெளிக்கு போனாலும் சரி, நிலாவுக்கு போனாலும் சரி, மாறவே மாறாது. ஆனா எடை, அதாவது வெயிட் அப்படி இல்ல. அது ஈர்ப்பு விசைய பொறுத்தது. நிலாவுல உங்க எடை கம்மியா இருக்கும், ஆனா உங்க நிறை பூமியில என்ன இருந்துச்சோ அதேதான் இருக்கும். E=mc². சமன்பாட்டுல வர எம் நிறையத்தான் குறிக்குது, எடையே இல்ல. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வர்றதுதான் இந்த சமன்பாட்டோட சூப்பர் ஸ்டார், சி. சீனா ஒளியோட வேகம். இது வெறும் வேகம் மட்டும் இல்ல, நம்ம பிரபஞ்சத்தோட அல்டிமேட் ஸ்பீட் லிமிட். இதுக்கு மேல ஒரு வேகம் கிடையாது. உங்களாலேயோ ஒரு ராக்கெட்டாலேயோ, ஏன் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளாலையும் இந்த வேகத்தை தொடக்கூடாது. இது பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகள்ல ஒன்னு. சரி, EMCல ஓகே. ஆனா எதுக்கு அந்த C-ய ஸ்கொயர் பண்ணணும்? அதாவது ஒளியோட வேகத்தை எதுக்கு அதோடைய பெருக்கணும்? சும்மாவே அது ஒரு கற்பனை பண்ண முடியாத பெரிய நம்பர். அதை ஸ்கொயர் பண்ணா அடேங்கப்பா. அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணத்தை பாருங்க. உங்க கையில இருக்கிற கோழிய மாவுல போட்டா ஒரு சின்ன பழம் விழும். சரி, இப்போ அதே கோழிய 2 மடங்கு உயரத்துல இருந்து போட்டா என்னாகும்? பள்ளம் 2 மடங்கு பெருசாகாது, கிட்டத்தட்ட 4 மடங்கு பெருசாகும். இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு பொருளோட ஆற்றல் அதோட வேகத்தை மட்டும் பொறுத்ததில்ல, வேகத்தோட வர்க்கத்தை, அதாவது வெலாசிட்டி ஸ்கொயர்ட பொறுத்தது. நம்ம சமன்பாட்டுல இந்த சிங்கிற பிரம்மாண்டமான வேகம் வர்க்கப்படுத்தப்படும் போது அது நிறைய ஆற்றலை மாத்துறதுக்கு ஒரு மிக மிக பெரிய பெருக்கல் காரணியா, ஒரு கன்வர்ஷன் ஃபேக்டரா செயல்படுது. C² ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னு இப்படி யோசிச்சு பாருங்க. சி என்பது ஒரு நீளமான கோடுன்னு நினைச்சுக்கோங்க, ரொம்ப நீளமான கோடு. இப்போ அதே நீளத்தை வச்சு ஒரு சதுரம் வரைஞ்சா அந்த சதுரத்தோட பரப்பளம், அதாவது ஏரியா, அதுதான் C². அது ஒரு சாதாரண நம்பர் இல்ல, அது நிறைக்குள்ள குங்கிட்டு இருக்கிற ஆற்றலை தட்டி எழுப்புற ஒரு பிரம்மாண்டமான திறவுகோள். சரி, இப்போ நாம இந்த விஷயத்தோட இதய பகுதிக்கே வந்துடும். E=mc² பத்தி நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு பெரிய தவறான புரிதலை இப்போ உடைக்க போறோம். நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, அணு உலையிலையோ இல்ல அணுகுண்டுலையோ நிறை, அதாவது மாஸ் அழிக்கப்பட்டு அது ஆற்றலா கன்வெர்ட் ஆகுது, அதாவது மாறுதுன்னு தான். ஆனா அது முழுமையான உண்மை இல்ல. உண்மையான விஷயம் என்னன்னா, நிறை ஆற்றலா மாறல, நிறையே ஒரு வகை ஆற்றல் தான். ஆற்றலே ஒரு வகை நிறைதான். ரெண்டையும் பிரிக்கவே முடியாது, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ஒப்புமை இத ரொம்ப அழகா விளக்கும். பனிக்கட்டி, தண்ணி, நீராவி, 3 பார்க்க வேற வேற மாதிரி இருக்கும் இல்லையா?
ஒன்னு கெட்டியா, ஒன்னு திரவமா, இன்னொன்னு காத்து மாதிரி. ஆனா அடிப்படையில மூணுமே H2O தான், அதாவது தண்ணீர் தான். அது மாதிரி தான் நிறையும் ஆற்றலும். ரெண்டுமே ஒண்ணுதான், ஆனா வேற வேற ரூபத்துல இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். இப்ப நான் சொல்லப் போற விஷயங்கள் உங்கள ஆச்சரியப்படுத்தலாம். ஒரு பொருள சூடு பண்ணா அதுக்கு நீங்க ஆற்றல கொடுக்கறீங்க, அதனால அதோட நிறை கொஞ்சோண்டு அதிகமாகும். ஒரு ஸ்ப்ரிங்கா அழுத்தி வச்சா அதுல ஆற்றல சேமிக்கிறீங்க, அதனால அதோட நிறையும் அதிகமாகும். ஏன், ஒரு ஃபுல் சார்ஜ் போட்ட பேட்டரிக்கு சார்ஜ் இல்லாத பேட்டரியை விட மாஸ் அதிகம். நம்ம முடியலல்ல. இந்த மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கறதால நம்ம அன்றாட வாழ்க்கையில இதை நம்ம கவனிக்கிறதில்ல. ஆனா அதுதான் உண்மை. ஓகே, இவ்ளோ தியரி எல்லாம் பேசிட்டோம். இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில எங்க பயன்படுது? இந்த சமன்பாடு நம்ம உலகத்தை எப்படி இயக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சமன்பாடு வெறும் காகிதத்துல இருக்கிற ஒரு தியரி மட்டும் இல்ல, அதுதான் நம்ம பிரபஞ்சத்தையே இயக்குது. காலையில நீங்க பாக்குற சூரியன் ஒளிர்வதற்கு காரணமே E = mc² தான். அங்க ஹைட்ரஜன் அணுக்களோட நிறை ஆற்றலா மாறி நமக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுக்குது. நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற PET ஸ்கேன், ஏன் நம்ம பூமிக்கு நடுவுல இன்னும் நெருப்பு குழம்பு கொதிக்கிறதுக்கு கூட இந்த நிறை ஆற்றல் சமநிலை தான் காரணம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லட்டுமா? நாம இவ்ளோ நேரம் பார்த்துட்டு இருந்த E = mc², அது முழுமையான சமன்பாடு கிடையாது. அது கதையோட ஒரு பாதிதான். இப்ப வாங்க முழு கதையும் பார்க்கலாம். இதுதான் அந்த உண்மையான முழுமையான சமன்பாடு. பயப்படாதீங்க, இதுல புதுசா இருக்கிற பீங்கிறது உந்தம், அதாவது மொமெண்டம குறிக்குது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருள் எவ்ளோ வேகமா இயங்கிட்டு இருக்குங்கிறதோட அளவு. இந்த சமன்பாடு அசையாம இருக்கிற பொருட்களுக்கும் பொருந்தும், அதிவேகமா போற பொருட்களுக்கும் பொருந்தும். அப்போ E = mc² தப்பான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஒரு பொருள் நகராமல் ஒரே இடத்துல ஓய்வு நிலையில இருக்கும்போது அதோட உந்தம், அதாவது P, பூஜ்யமாகிடும். அப்போ இந்த பெரிய சமன்பாடு சுருங்கி நமக்கு தெரிஞ்ச E = mc² மாறிடும். சோ நாம கொண்டாடுற இந்த சமன்பாடு ஒரு பொருள் சும்மா இருக்கிறதுக்கே அதுக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மாண்டமான உள்ளார்ந்த ஆற்றல குறிக்குது. சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அது இந்த சமன்பாட்டோட சக்தியை உங்க மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிய வைக்கும். இங்க பாருங்க, ஒரு சாதாரண பேப்பர் கிளிப். இதோட நிறை சுமார் 1 கிராம் இருக்கும். இந்த 1 கிராம் பேப்பர் கிளிப்ல இருக்கிற நிறைய மட்டும் நம்மால முழுசா ஆற்றலா மாத்த முடிஞ்சா, அதிலிருந்து வர்ற எனர்ஜி 1945ல ஹிரோஷிமா மேல போட்ட அணுகுண்டுக்கு சமமா இருக்கும். நம்ப முடியுதா? அதுதான் E = mc² சக்தி. நிறை என்பது உறங்கிக் கொண்டிருக்கும் ஆற்றலின் ஒரு அடர்த்தியான வடிவம். அடுத்த முறை நீங்க இந்த சமன்பாட்டை பார்க்கும்போது ஒரு சிறிய பொருளுக்குள் மறைந்திருக்கும் பிரபஞ்சத்தின் மகத்தான சக்தியை பற்றி நினையுங்க.